ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே, அதனால் எல்லாருக்கும் மேக்ஸிமம் எல்லாருக்கும் லீவாக தான் இருக்குங்க. இன்றைக்கி வந்து வெளியே போய் கொஞ்சம் கிளைமேட் எல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குங்க. 2-3 நாளாகவே நல்ல வெயில் தான் அடிக்குதுங்க. என் மகனுக்கு வந்து இத்தனை நாள் ஸ்கூலுக்கு போகல, நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறான். இப்போ உடம்புக்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லைங்க. இன்றைக்கி வந்து காலையில் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் நான் என்னென்ன பண்ணேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அம்மாவுக்கு வந்து இன்னும் சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிட்லங்க. அவங்களுக்கு வாயில் எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி ராகி கஞ்சி தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க. காலையில் வந்து இந்த ராகி கஞ்சி தான் ஒரு ஒரு டம்ளர் 2 டம்ளர் அப்படியே கொடுத்துட்டோன்னா அப்புறம் மத்தியானம் ஏதாவது கொடுக்கலாங்க. நான் இந்த ராகி கஞ்சி வந்து நான் எப்படி காய்ச்சுறேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம ராகி மாவை எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அது வந்து அப்படியே வடிகட்டிடணுங்க. வடிகட்டிட்டு நம்ம அடுப்பில் வந்து ஊற்றி நல்லா கலரிட்டே இருக்கணுங்க, அடி பிடிக்காமல். அது வந்து 7 தடவை வந்து அந்த கொதி வந்து பொங்கிட்டு வருது இல்லைங்களா, அந்த மாதிரி 7 தடவை அந்த பொங்கிட்டு வந்தால் தான் அந்த கஞ்சி வந்து கரெக்டாக அந்த பதத்துக்கு கரெக்டாக வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் நான் காய்ச்சுவேங்க. அப்போ தான் அது வெந்து வருதுமாமா. நம்ம வந்து அது வெறும் மாவு தான் சீக்கிரமாக வெந்துரும்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வேகாதாம்மா. 7 தடவை கொதி வந்தால் தான் அது நல்லா வெந்து அந்த ராகி மாவு நல்ல விதமாக நம்ம உடம்புக்கு வந்து அது சேரும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் நான் காய்ச்சுவேங்க. நீங்கள் தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து அம்மாவுக்கு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அம்மாவுக்கு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து என் மகனுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரே அடியாக நூடுல்ஸ் தான் வேணும்னு சொல்லிவிட்டு ஒரே அடம் பிடிச்சிட்ருக்கான். நான் நூடுல்ஸ் வேணான்னா இல்லை மேகி தான் பண்ணி கொடுக்க சொல்லி ஒரே அடம் பிடிச்சிட்ருக்கான். சரி, அவனுக்கு இன்றைக்கி ஒரு நாள் தானேங்க, செஞ்சு கொடுத்துர்லான்னு சொல்லிவிட்டு ஓகே சொல்லிவிட்டு இப்போ வந்து அம்மாவுக்கு வந்து முதல்ல கஞ்சி கொடுத்துர்லாங்க. அவங்க கொடுத்தாச்சு. அவங்க கஞ்சி சாப்பிட்ருக்காங்க. இப்போ வந்து என் மகனுக்கு வந்து நூடுல்ஸ் ரெடி பண்ணலாம். நான் எல்லோருக்கும் சொல்கிறது திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை தாங்க. என்னன்னா, நம்ம எண்ணம் போல் தான் வாழ்க்கைங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க நடக்கும். அதனால் எல்லோரும் தயவு செஞ்சு நல்லதையே நினைங்க, நல்லதே நடக்கும். ஸோ வாங்க, என் மகனுக்கு வந்து நூடுல்ஸ் வேணும்னு சொல்லியிருக்கா இல்லைங்களா, அதை ரெடி பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டானா அவன் வந்து அவன் பாட்டுக்கு இருப்பான். நான் வந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் அவனுக்கு கொடுக்குறேங்க. மேக்ஸிமம் வந்து நூடுல்ஸ் எல்லாம் அவ்வளோ வந்து அவனுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன். நூடுல்ஸ் மட்டும் இல்லைங்க, கடையிலேருந்து அவனுக்கு சாப்பிட்ற பொருளெல்லாம் நான் அவ்வளோ வாங்கி கொடுக்க மாட்டேன். வீட்டில் தான் மேக்ஸிமம் செஞ்சு கொடுக்குறேன். ஏன்னா அவனுக்கு வந்து அதெல்லாம் ஒத்துக்காது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் செஞ்சு கொடுக்க சொன்னான். அதனால தான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இப்போது செஞ்சு கொடுத்துட்ருக்கேங்க. அவன் சாப்பிட்ருக்கான். அவன் சாப்பிட்டு அவன் வேலையை பார்க்கட்டுங்க. நான் அதான் சொன்னேன் இல்லைங்களா, எண்ணம் போல் வாழ்க்கை, நல்ல விதமாக நல்ல எண்ணங்களோடு இருங்கன்னு சொல்லிவிட்டு. நம்ம வாழப்போகிற கொஞ்ச நாள் தாங்க. இந்த உலகம் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தவங்கள நாளைக்கு பார்க்க முடியல, அந்த மாதிரி தான் உலகம் போயிட்டுருக்கு. அதனால் எல்லோரும் தயவு செஞ்சு நல்ல எண்ணத்தோடு இருங்க. எங்களுக்கு வந்து சப்பாத்தியும் அப்புறம் வந்து சாம்பார் தான் செஞ்சோங்க. இது செய்யும்போது நான் வீடியோ எடுக்கலைங்க. ஏன்னா சப்பாத்தி செய்யும்போது நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. தம்பியும் வேலைக்கு போயிட்டா போல், என் மகனும் தூங்கிட்டு இருந்தான். நான் அதனால் இது சப்பாத்தி இதெல்லாம் செய்யும்போது நான் வீடியோ எடுக்கலைங்க. நாங்கள் வந்து சப்பாத்தியும் அப்புறம் சாம்பாரும் போட்டு தான் நாங்கள் இன்றைக்கி காலை டிஃபன் நாங்கள் சாப்பிட்டோம். இன்னொன்று என்னன்னாங்க, நாங்கள் வந்து எங்கள் நீலகிரியில் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே டிஃபன் தான் சாப்பிட்ணும், சாப்பாடு தான் சாப்பிட்ணுங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வரைமுறையெல்லாம் கிடையாதுங்க. நாங்கள் காலையில் சிலர் வீட்டில் வந்து இன்னும் காலையில் வந்து டிஃபன் எல்லாம் செய்ய மாட்டாங்க, சாதம் தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் வந்து இப்போது தான் கொஞ்சம் காலமாக தான் காலையில் கண்டிப்பாக டிஃபன் சாப்பிட்ணும், மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ணும், நைட்டு வந்து டின்னருக்கு வந்து இந்த மாதிரி லைட்டாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி இல்லைங்க. காலையில் ராகி களி இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. நைட்டு வந்து இந்த சிறுதானியத்தில் நம்ம சாமை அரிசி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் தான் சாப்பிடுவாங்க. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக இந்த மாதிரிலாம் வந்திருக்குங்க. அதனால் எங்கள் நீலகிரியில் மட்டும் இந்த மாதிரி டிஃபன் தான் சாப்பிட்ணும், இந்த மாதிரி சாதம் தான் சாப்பிட்ணும், இந்த டைமில் இதுதான் சாப்பிட்ணுன்ற அந்த வரமுறையே கிடையாதுங்க. எந்த டைமில் எந்த சாப்பாடு நம்ம தோணுதோ அந்த மாதிரி சாப்பிட்டு போவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.